Oh Lord Jesus, help us. අද අපේ පාඩම heartbreaks in relationships. අපගේ සම්බන්ධතාවලදී හද බිඳීම්, හද කැඩීම් ඇති වෙනාම අපි මුහුණ දෙන්නේ කොහොමද? இன்றைய நாளே நாங்கள் கற்றுக்கொள்ளப் போவது எங்களுடைய உறவுகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது, தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது நாங்கள் எப்படி அவர்களை நிலைநிறுத்தச் செய்வது என்பதை குறித்து. සමහර හද බිඳීම් හදිස්සිය ඇති වෙන්නේ අපි හිතන්නේ බලන්නේ නැතුව ප්‍රේම සම්බන්ධතා ඇති කරගත්තොත් ඒක ලොකු හද බිඳීමක් වෙනවා. சில நேரம் நாங்கள் ஒருவரோடு கூட உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது அது எங்களுக்கு பின் விளைவுகளை ஏற்படுத்தலாம். පුරුෂයා භාර්යාව අතර ඇති වෙන විරසක, கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படும் விரிசல், ළමෙක් ගොඩක් අකිකරුකමින් අයාලේ යෑම, ஒரு பிள்ளை கீழ்ப்படிவில்லாமல் இருத்தல், කිට්ටු යහළුවෙක්ගේ ද්‍රෝහිකමක්, ஒரு நெருங்கிய நண்பருடைய துரோகம், ප්‍රේමවන්ත කෙනෙක් අකාලේ මිය යෑම, அன்புக்குரியவர் திடீரென்று மரணித்து போவது, සමහරලාට අපි අපේ අම්මා තාත්තා වුණත් හරි කාලේ මිය ගියත් යම් ශෝකයක් අපිට තියෙනවා. சில நேரம் எங்களுடைய பெற்றோர்கள் உரிய வயதிலே மறைத்து போகவில்லை என்றால் அதை குறித்து ஒரு கலக்கம் எங்களிடத்தில் இருக்கும். සමහරුන්ට තියෙනවා දීර්ඝ කාලීනව හද බිඳුණු හදවත සූනේ නැති ඒවා. அநேகருக்கு நீண்ட நாட்களாக மனம் சுகமடையாத ஒரு நிலைமை இருக்கிறது. ඒකට අපි දැක්ක අර වපුරන්නාගේ උපමාවේදී අර තද යට ගල් තියෙන නිසා පැලේ මැරුණා කියන්නේ ඒ හදවතේ තිබෙන කැඩිච්ච දේවල්, තද වෙච්ච දේවල්, සමානුදුන් දේවල් වෙන්නේ නැති නේද? යට තියෙන ගල්. அந்த விதைக்கினுடைய அந்த உவமையிலே சொல்லப்படுகின்ற காரியம் அங்கு கீழாக போடப்பட்ட கற்கள் என்று சொல்லப்படுவது கடினமான இருதயங்கள், அங்கே ஆழமாக காயப்பட்ட இருதயங்களை குறித்து அங்கே சில நேரம் சொல்லப்பட்டிருக்கலாம். ඒක නිසා අපිට සුසංසදයක් අවශ්‍යයි. මිනිස්සු ගැලවීමට ආවම ඒගොල්ලන්ගේ හදවත යට තිබෙන දැඩි දේවල්, ගල් වගේ දේවල් ඒගොල්ලන්ට උපකාර කරන්න ඒවා ඒගොල්ලන්ගේ ජීවිතෙන් අහක් කරගන්න. மனிதர்கள் ரட்சிப்படையும் பொழுது அவருடைய உள்ளான இருதயத்துக்குள்ளா இருக்கும் காரியங்களிலே அவர்கள் சுகபெறும்படியாக அவர்களுக்கூடாக ஒரு உடன்படிக்கையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். මාකුසේ ඉඳලා එන ප්‍රතික්ෂේප කිරීම, අනාථ බව දැනීම, ඒවා ගොඩක් පියාමවගේ අත්හැරලා යෑම, ඒවා දීර්ඝ කාලීන heart breaks වෙනවා. பெற்றோர்களிடத்திலே சிறுவர்களை கைவிடப்பட்டு போகும் நிலை, அதாவது தாயின் கர்ப்பத்திலிருந்து பிள்ளைகள் கைவிடப்படுவது, பெற்றோர்களால் பிள்ளைகள் கைவிடப்படுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் மனநிலை சுகமடையாமல் நீண்ட நாட்களாக அவை காயமாக இருக்கலாம், மனது உடைந்து போனது போல் இருக்கலாம். ඉතින් සභාවේ කලක් ඉන්න අය ක්‍රිස්තුස් වහන්සේ කියන්නේ අපිට රිදෙන දේවල් කරනකොට ඒවත් ඉතින් අපිට heart breaks වෙනවා. சபையில் இருக்கும் அநேகர் கூட எங்களுக்கு செய்யும் சில காரியங்கள் எங்களுடைய மனநிலையை உடைத்து போடும், எங்களை காயப்படுத்தும். ඊළඟට අපි ප්‍රේසන් වෙන්න ඕන දෙවියන් වහන්සේත් අසාධාරණයි කියන තරමටම අපේ heart එක කැඩුනොත් හරි අමාරු වෙනවා. நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தேவனும் அசாதாரணமாய் எங்களிடத்திலே இருப்பார் என்று நாங்கள் யோசிப்போமானால் எங்களுடைய மனநிலை உள்ளம் உடைந்து போகும். උපදේශ 18 14 කියනවා මිනිසෙකුගේ ආත්මය කොහොම හරි අමාරුව ජය ගන්නවා කියලා. நீதிமொழிகள் 18-14 அங்கே சொல்லப்படுகிறது, நீதிமான்களுடைய அந்த காரியங்கள், மனிதனுடைய இருதயம் சில காரியங்கள் கடினமாய் அதை பின்பற்றி செல்லும் என்று. ආත්මය කැඩුනොත් බිඳුනොත් ඒක ජය ගන්න පුළුවන් කාටද කියලා. எங்களுடைய ஆவி முறிந்து விட்டால் அதை யாரால் வெல்ல முடியும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ඉතින් ගීතාවලි 42:5-6 අපිට පේනවා ආත්මය කැඩුණු, දුක්ුණු, කලකිරුණු, දිග්ගහපු ප්‍රාණයට කතා කරනවා.
சங்கீதம் 42:5-6 சொல்லப்படுகிறது, உடைந்து போன வீழ்ந்து போன ஆத்துமாவை குறித்து பேசும் காரியங்களை அங்கே. එම්බාමාගේ ප්‍රාණය නුඹ මලානිකව සිටින්නේ මන්ද? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ඉතින් කවුද අහන්නේ? මගේ ආත්මය මගේ ප්‍රාණයෙන් අහනවා. என்னுடைய ஆவி என்னுடைய உயிரினிடத்திலே கேட்கிறது, ஏன் இப்படி கலங்குகிறாய் என்று. ඉතින් අපි දන්නවා අපි ආත්මයෙන් ස්වාමීන් වහන්සේ එක්ක කෙසේ හෝ අපේ සම්බන්ධකම තියාගෙන හිටියොත් අපේ ප්‍රාණය උඩට ඇද ගන්න පුළුවන් වෙනවා. நாங்கள் ஆவியோடு கூட தேவனோட தொடர்பு வைத்துக் கொண்டோமானால் நாங்களால் தேவனால் இழுத்து கொண்டப்பட்டவர்களாய் இருப்போம். අපේ ආත්මය කොලැප්ස් වුණොත් හරි අමාරු වෙනවා නේද? எங்களுடைய ஆத்மா கலங்கி போனால் அது மிகவும் கடினமாய் இருக்கக்கூடும். ඉතින් එක එක්කෙනා සමහර අය සුළු දේවල් වලිනුත් හද බින්දෙන්න පුළුවන්. සමහර අයට ගොඩක් දරා ගන්න පුළුවන් වෙන්න පුළුවන්. හැබැයි හද බිඳීම හරිම වේදනාකර වැඩක්. சில நேரம் சிறிய காரணங்களினால் சிலருடைய மனங்கள் உடைந்து போகலாம். சில பேரும் பெரிய பிரச்சனைகளினால் மனங்கள் உடைந்து போகலாம். ஆனால் மனம் உடைந்து போறது அனைவருக்கும் கடினமான ஒரு காரியமா இருக்கிறது. අපි පළවෙනි එක අපි කරන්න ඕනේ කෙසේ හෝ ඒක කරපු එක්කෙනාට සමාව දෙන්න වෙනවා. எப்படிப்பட்டாலும் எங்களுடைய மனநிலை காயப்பட்ட காரியத்துக்காக நாங்கள் மற்றவர்களை நாங்கள் மன்னிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். නැත්තම් අපේ බිඳිච්ච හදවතට අපි ආයෙත් අල කර ගන්නවා, අරයාගේ නරක වැඩි කතා කරනවා, වර්ජනය කරනවා. எங்களுடைய பிழையான காரியத்தை குறித்து நாங்கள் நினைக்கும் பொழுது நாங்கள் மற்றவரை குறித்து குறை கூறுகிறோம், அவரை பற்றி பேசுகிறோம், அவரை குறித்தே சொல்லிக்கொண்டு எங்களுக்குள்ளே நாங்களே காயங்களை ஏற்படுத்திக் கொள்கிறோம். ඊළඟට ඒ සිද්ධි මාලාව අපිට සිද්ධ වෙනවා අත්හරින්න. ஆனபடினாலே சில நேரம் அந்த காரியத்தை நாங்களே விட்டுவிட வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்படுகிறது. නැත්නම් අපේ නෝක්කඩුව අපි හිතන්න පුළුවන් අපි මේක වස්තු වගේ රැක කෝට් කේස් එක දාලා ලියාගෙන අනිත් අයට කියලා අපි අධිකරණයක නඩුවක් දැම්මා වගේ, බ්‍රීෆ් එකක් දැම්මා වගේ අපි පැමිණිලි පක්ෂය වෙලා, එයා විත්ති පක්ෂය වෙලා පුළුවන් දන්න හැමෝටමත් අපි කියනවා. அது ஒரு நோக்காடாக மாறிவிடுகிறது. என்னவென்றா நாங்கள் கோர்ட்ஸில் ஒரு வழக்கை போடுவது போல, நாங்கள் எதிர்கட்சி முன்கட்சியாக இருந்து நாங்கள் அந்த வழக்கை பேசுவது போல எங்களுக்குள்ளே நாங்கள் அவற்றை பரிமாறிக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ඔබට කාගෙනද මේක වෙලා තියෙන්නේ? உங்களுக்கு யாரை குறித்து இப்படி நடந்திருக்கிறது? නඩුව කිව්වට විත්තිකාරයා නඩුවට එන්නේ නැහැ. அங்கே கோர்ட்ஸ்ல பேசப்படும் பொழுது அங்கே குற்றவாளி அங்கே நிறுத்தப்பட மாட்டான். අපි පැමිණිල්ල තියාගෙන දවසට 3-4 සැරයක් උසාවියට යනවා. நாங்கள் குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டு நாங்கள் அநேக தரம் நாங்கள் நீதிமன்றத்திலே ஒரு 3-4 தடவைகள் ஒரு நாளைக்கு நாங்கள் செல்கிறோம். දැන් අපි එහෙම කියනකොට අපිට තේරෙනවා ඒකෙන් දුක් විඳින්නේ අපි කියලා. நாங்கள் அப்படி சொல்லும் பொழுது நாங்கள் அறிகிறோம் அதனால் காயப்படுவது கஷ்டப்படுவது நாங்களே என்பது. කෙසේ හෝ අපේ තුවාලය ක්‍රිස්තුස් වහන්සේගේ කුරුසට ගෙන යන්න ඕන. எப்படியானாலும் எங்களுடைய காயத்தை கிறிஸ்துவின் சிலுவையிடத்திலே நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். ඒක කරන්න අරයට සමාව දෙන්නත් ඕන. அதை செய்வதற்காக நாங்கள் மற்றவருக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். කොලොස්සිකේ 24 කුරුසියේ ලෙයින් සමාදානය ඉපදෙනවා. හැබැයි අරයවත් අපිට විරුද්ධව වැඩේ කරපු එක්කෙනාටත් ඒක අයිති වෙනවා. கொலோசி 1:24 சொல்லப்படுகிறது, எங்களுக்கு குற்றச்சாட்டு வரும், ஆனால் எங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்டவர்களுக்கும் அந்த நீதி அப்படியே நிறைவேற்றப்படும். සමහරවිට අපිට වැරදි කරපු එක්කෙනෙක් ගැන එයාට සවුත් වුණා, එයාට හදිසි ඇක්සිඩන්ට් එකක් වුණා, එයාට ඒවා අහන්න අපි හිතේ සතුටක් තියාගෙන ඉන්නවා නම් ස්වාමීන් වහන්සේ කියලා තියෙනවානේ. ඒක උන්වහන්සේ ඒ විපාකය අපිටත් දෙනවා කියලා. எங்களுக்கு பிழைத்து போன காரியத்தை குறித்து நாங்கள் நீண்ட நாட்களாய் யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உங்களைப் போலவரே உங்களை குற்றம் செய்வரையும் நான் நியாயம் தீர்ப்பேன் என்று. කෙසේ හෝ අපිට දුක හිතන, තුවාලේ දැනෙන, එයා කරන වැඩි එයාගේ ගතිය අපි ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ යටතට ගෙනල්ලා
ඒකට අපිත් ඒ ගැන පැමිණිල්ලට අපිට තියෙන අයිතිය කොහොම හරි අත්හරිනවා. நாங்கள் அந்த குற்றச்சாட்டுகள் எங்களிடம் ஏற்படுத்த மனக்காயங்களை நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு வந்து எங்களுக்கு விரோதமாக வழக்கு விசாரணை செய்யப்பட்ட காரியங்களை நாங்கள் தேவனிடத்திலே ஒப்படைத்தவர்களாய் இருக்க வேண்டும். නැත්තම් අපිට පුද්ගලයා නැති වුණා. සම්බන්ධකම බිඳුණා. එයා සභාව අත්හැරලා ගියා. හැබැයි අපි නඩුව අල්ලගෙන ඉන්නවා. ඒක හරිම අපිට හරි උන්වහන්සේ කියනවනේ අපි ඇඩ්වර්සරියල් කෝට් එකට ගියොත් නඩු කතා කරන්න ගියොත් ඔක්කොම ගෙමන් වෙනවා කියලා. ஆனப்படினாலே அந்த நபர் சபையை விட்டு சென்றாலும் எங்களிடத்தில் இல்லாவிட்டாலும் அவரை குறித்த குற்றச்சாட்டு எங்களிடத்திலே நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்வது அது தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். என்னவென்றால் அந்த குற்றச்சாட்டை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாங்கள் அதை மனதிலே வைத்திருக்க கூடாது என்பதே தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. දැන් අපි බලමු අදරේ මොනවාරි අපිට ඒ වගේ අත්හරින්න දෙයක් තියෙනවද කියලා. இன்றைய ராத்திரியில் நாங்கள் தியானிப்போம், எங்களால் அப்படி கைவிடப்பட வேண்டிய காரியங்கள் ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா என்பதை குறித்து. තුන්වෙනි එක අපිට දැනෙන දුක ගැන අපි කඳුළු සලන්න පුළුවන්. மூன்றாவது காரியம், எங்களுக்கு ஏற்பட்ட கவலையான காரியங்களை குறித்து நாங்கள் கண்ணீர் விடலாம். ඊතාලියේ 56:8 කියනවා උන්වහන්සේ අපේ කඳුළු බෝතල් කුප්පියක එකතු කරනවා කියලා. சங்கீதம் 56:8 சொல்லப்படுது, தேவன் எங்களுடைய கண்ணீரை அங்கே துருத்தியிலே அவர் எடுத்து வைக்கிறார் என்று. ඒ කාලේ කරඬු වගේ බෝතල් කුප්පි හරිම විරලයි. දැන් වගේ ගොඩක් තිබුණේ නැහැ. බොහොම ටිකයි. அந்த நாட்களிலே அந்த துருத்தி என்று சொல்லப்படுது, அது மிகவும் எல்லாரிடத்திலும் இருக்கவில்லை, மிகவும் கொஞ்சமா இருந்தது, சொல்பமா இருந்தது. ඒ කාලේ ඒ වගේ කුප්පි වලට මොනවද දැම්මේ? அந்த துருத்திலே அந்த நாட்களிலே எதை அங்கே சேமித்து வைத்தார்கள்? සාමාන්‍යයෙන් මොනවද දැම්මේ ඒ කාලේ ඒ වගේ කුප්පි වලට? அப்படிப்பட்ட காரியங்கள் அந்த துருத்தியிலே அந்த இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே எதை சேமித்து வைத்தார்கள்? මොනවද දැම්මේ? කාටද මතක? யாருக்கு ஞாபகம் இருக்கிறது? ඔව් சுகந்த தேல். ඔව් ඉතාම වටිනා සුවඳ තෙල්. மிகவும் வாசனையான தைலங்களை அந்த துருத்திகளிலே அவர்கள் வைத்திருந்தார்கள். ගීතාලිය 56:8 කියනවා දෙවියන් වහන්සේ තම දරුවන්ගේ කඳුළු සුවඳ තෙල් වගේ උන්වහන්සේගේ බෝතලේ දාගෙන තියන් ඉන්නවා. அந்த ஆனப்படியினாலே ගිය දුක්ඛිත අත්දැකීමට මහත් ප්‍රතිලාභයක් ඔවුන්ට දෙන පිණිස. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளையினுடைய கண்ணீரை அங்கே துருத்தியிலே ஏந்தி வைக்கிறார். அது மிகவும் விலையேற பெற்றதாய் தேவன் அதை எண்ணுகிறார். அதற்கு ஒரு நல்ல பலனை தேவன் கொடுக்கும்படியாக. யோவான் 11:35 කියනවා යේසුස් වහන්සේ හැඬුසේක ජීසස් වෙප් ලාසරස්ගේ සොහොන ළඟ. இயேசு அங்கே கண்ணீர் விட்டார் லாசருடைய அங்கே அந்த மரணச்சடங்கு நேரத்திலே. அங்கே சங்கீதம் யோவான் 11:32 சொல்லப்படுகிறது. ලුක් 19:41 කියනවා යෙරුසලම දිහා බලලා යේසුස් වහන්සේ හැඬුසේක. லூக்கா 19:41 சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார் என்று. අපි දන්නේ නැහැ යේසුස් වහන්සේ කුරුසේ එල්ලිලා හඬ නගනකොට ඊලෝ ළමා සබක්තානි කියලා පියාණන් වහන්සේ කොහොම උහුල ගත්තද කියලා නේද? இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே சிலுவையிலே ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லும் பொழுது பிதாவானுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், பிதா அதை எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பார் என்பதை நாங்கள் அறியோம். ඉතින් අපේ දුකේදී හැඬීම සුවයක්. ඒ හැඬිය යුතු ඒවා තද කරගෙන ඉඳීම ඇත්තෙන්ම අපේ තුවාලේ වැඩි වෙන එකක් වෙන්න පුළුවන්. எங்களுக்கு கவலை வரும் நேரங்களில் நாங்கள் கண்ணீர் விட்டு அழுவது மிகவும் நல்ல. நாங்கள் மனதை கடினப்படுத்துவதனாலே நாங்கள் இன்னுமால் எங்களுடைய கவலைகளை நாங்கள் கூட்டிக் கொள்கிறபடியினாலே. ඉතින් ඇත්තෙන්ම දීලිමන්තයන්ගේ දුක්වලදී අපි කඳුලෙන් එක්කහුණ ඒවා තමයි උන්ගේ ජීවිතේ නොමැකෙන ලෙස ඇඳී තිබෙන්නේ නේද? விசுவாசனுடைய வாழ்க்கையிலே கண்ணீரான நேரத்திலே நாங்கள் அவர்களோடு ஒன்றிணையும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில அந்த காரியங்கள் மறக்க முடியாத ஒரு சம்பவமா இன்றைய நாள் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். brother is born for adversity. විපතේදී අමාරුවේදී සහෝදරයෙක් ඉපදෙනවා. நீதிமொழியில் அங்கு சொல்லப்படுகிறது, துன்பத்தின் நேரத்திலும் ஒரு சகோதரர் எங்களுக்காக பிறப்பார் என்று.
ඊළඟට හැබැයි අපි අඬන්නේ බලාපොරොත්තුවක් නැතවුන් ලෙස නෙමෙයි බලාපොරොත්තුවක් ඇතවුන් ලෙස. நாங்கள் கண்ணீர் விட காரணம் எங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் போவது அல்ல, எங்களிடத்திலே எதிர்பார்ப்பு இருக்கின்றபடியினாலே. අපි අපේ කඳුළු සහ දුක මිටියාවත මැදින් යන්නෙම් නමුත් මරණ සෙමන මිටියාවත මැදින් යන්නෙම් නමුත් උන්වහන්සේගේ දණ්ඩෙන් හා සැරයටියෙන් මට සැනසීම ලැබේ. மரணத்தில் பள்ளத்தாக்கி நடந்தாலும் அவருடைய கோலும் தடியும் என்னை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறபடியினாலே நாங்கள் அந்த விசுவாசத்தினால் வாழ்கிறோம். එතකොට මේ අත්දැකීමේදී දණ්ඩෙන් හික්මීම ලැබෙනවා, සැරයටියෙන් සැනසීම ලැබෙනවා. அவருடைய கோலும் தடியும் எங்களை தேற்றுகிறதும் எங்களை சமாதானப்படுத்துகிறதுமா இருக்கிறது. සැනසීම කියන්නේ සමාදානයද? நிம்மதியை ஏற்படுத்துகிறது. මගිල්වෝම් කියන්නේ ප්‍රීති වේමා. සැනසෙන් සුරකෙන්. මගිල්වෝම් කියන්නේ ප්‍රීති වේමා. ඔව්. සිංහල එකේ තියෙන සැනසෙන් සුරකෙන්. මගිල්වෝම්. ආරුදල් නේද? ආ සැනසීම ආරුදල් නෙමෙයිද? ආறுதல் නිம்மதி ඒ දෙකම කියන්න පුළුවන්. ඔව්. දැන් නගුලනුත් නැහැ, ඉන්නවත් දන්නේ නැහැ. අශෝකුත් නැහැ. කොයි ගිල්ලද කියන්නේ? හෙට ඡන්දේ. ඉතින් කොහොම හරි අපිට පොරොන්දුවක් තියෙනවා මොකකටද අපි වැඩි කැමති දණ්ඩෙන් එන හික්මීමටද සැරයටියෙන් එන සැනසීමටද? ஆறுதல் என்று சொல்லப்படுகிறது. அங்கே தேவனுடைய கோலும் தடியும் தேற்றி உங்களை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கிறது. எதை குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ඒ දෙකම එකට වැඩ කරන්නේ නේද? දණ්ඩෙන් හික්මීම, සැරයටියෙන් සැනසීම. Thank you Jesus. அவருடைய கோலும் தடியும் உங்களுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் தருகிறதா இருக்கிறது. ඉතින් අපි දුක් වන්නේ බලාපොරොත්තුවක් ඇතිවයි රාත්‍රියේ පසුවී උදෑසනක් එනවා. நாங்கள் கவலைப்படுகிறது எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றபடியினாலே, ஏனென்றால் ஒரு இரவை நாங்கள் விட்டுவிட்டு ஒரு விடியலை நாங்கள் காண்கிற மனிதர்களாய் இருக்கின்றபடியினாலே. ප්‍රශ්නෙන් උත්ථානය වෙන උදෑසනක් එනවා. பிரச்சனையினாலே நாங்கள் மீண்டும் உயிர்த்தெழும் ஒரு காலை எங்களுக்கு உதயமாகின்றபடியினாலே. ගීතාවලියක් තියෙනවා නේද එහෙම? ஒரு சங்கீதம் அங்கே அப்படியாய் சொல்லுகிறது. ගීතාවලිය 35. ඒ ගානේ කියවනවාද? ගීතාවලිය 35. මක්නිසාද උන්වහන්සේගේ උදහස ඇසිල්ලකට පමණක්ය, උන්වහන්සේගේ කරුණාව දිමි හිමි කොටය. රාත්‍රී හැඬීම පවතින නමුත් උදේ ප්‍රීතිය පැමිණෙන්නේය. ආමෙන්. அங்கே சங்கீதம் 35 சொல்லப்படுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். මම මේ දවස්වල ගොඩක් බරකින් ඉන්නේ අපේ දවල් යාඥා අල්තාරදී මේ ළමයි ගැන. நான் இன்றைய நாட்களில் மிகவும் பாரமாயிருக்கிறேன் என்னுடைய பகல் நேர ஜெபங்களிலே என்னுடைய பிள்ளைகளை குறித்து. අද සිස්ටර් කිව්වා උදේ 5:30 ඉඳලා පටන් ගත්තෙම ළමයි ගැන යාඥා කළා. இன்றைய காலை நேரத்தில் 5:30 மணியிலிருந்து பிள்ளைகளை குறித்து ஜெபிக்க ஆரம்பித்தார் என்று அங்கே சிஸ்டர் சொன்னாங்க. ඉතින් මම අවුරුදු 16 ළමෙක් එක්ක අද පැයකුත් මිනිත්තු 15ක් ඉඳන් කතා කරා. ஒரு 16 வயது பிள்ளையோடு கூட 1 மணித்தியாலும் 15 நிமிடங்களும் நான் பேசினேன். ඉතින් එයා කිව්වා A level පන්තියේ ළමයි අරන් එනවා වේපින් වලට මේ highlighter එක වගේ මේ අර පෑන් තියෙන highlight පෑන් ඒක මේ plug එකේ ගහලා charge කරන්න පුළුවන්. உயர்தர வகுப்பு மாணவர்கள் அங்கே கொண்டு வருகிறார்கள். அங்கே லைட்டர் போன்ற ஹைலைட் பண்ற அந்த பென் இருக்கிறது, அது போல சார்ஜ் பண்ணும் ஹைலைட் பென்களை அங்கே வகுப்புகளுக்கு கொண்டு வருகிறார்கள். ඒකට දාන
ලික්විඩ් එකක් ද්‍රව කුප්පියකුත් අරන් ඇවිල්ලා ඒගොල්ලෝ චාර්ජ් කරගෙන එන්නේ ඒක அவர்கள் මේක அந்த ගහන ඒකට කියන්නේ වේපින් කියලා වේප් அங்கே வீப்பிங் என்று சொல்லப்படுகிற அந்த சார்ஜ் செய்யப்படுவதில் ஒரு திரவம் போல் ஒரு திரவத்தை அங்கே கொண்டு வருகிறார்கள் அதை சார்ஜ் செய்யும் முகமாக ඒක අමුතු සුවඳක් තියෙනවා அதில் ஒரு வாசனை இருக்கிறது ඒගොල්ලෝ ඉස්කෝලේ ඇරුණු ගමන් ඒක ගහනවා අනිත් ළමයින්ටත් ගන්න කියලා කියනවා பாடசாலை முடிந்தவுடன் அவற்றை அடிக்கிறார்கள் மற்றவர்களை அதை எடுத்துக்கொள்ளும்படியாக மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள் මේක හැම ඉස්කෝලේකම තියෙනවලු இது எல்லா பாடசாலைகளிலும் இது இருக்கிறது ගහන්නේ නැති ළමයින්ට උඹලා ගෑනුද කෙල්ලොද කියලා අවමාන කරනවා அப்படியாக அந்த வாசனையை ஏற்றுக்கொள்ளாத இடத்துல நீங்கள் பெண் பிள்ளைகளா என்று அவர்களை அவமானப்படுத்துகிறார்களாம் ඒක ඇබ්බැහි වෙන එකක් ඒක அந்த அது சொல்லப்படுகிறது அதை எடுத்துக் கொள்கிறவர்கள் அதற்கு அடிமையாக்கப்படுகிறார்கள் මොන දුක තුලින් ගියත් අපිට ඒ ආඥාව කරලා උදෑසනක් අර ගිතාලි 35 වගේ අත්දැකීමකට අපි එන්න ඕන என்ன கவலையான காரியங்கள் இப்படி சம்பவங்கள் நடந்தாலும் நாங்கள் அந்த சங்கீதம் 30:5 சொல்லப்படுகிறது போல நாங்கள் ஒரு நல்ல ஒரு விடியச்சாமத்தை நாங்கள் காண வேண்டும் හැබැයි අපිට කාලයක් තියෙනවා අපි යාඥා කරනකොට හදවතේ බරින් යාඥා කරලා නැවත නැගිටීම එනකන් ඉන්නෝන නැත්තම් පටන් ගත්ත ගමන්ම අපි කෑක් ගහලා යාඥා කරන්න ගියොත් ඇත්තටම අපි බර දරන්නේ නැති යාඥාවක් කරනවා වෙන්න පුළුවන් நாங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் மீண்டும் உயிர்த்தெழுந்தவர்களாக நாங்கள் மெதுவாக எங்களை நிதானித்தறிந்து நாங்கள் தொடங்க வேண்டும் நாங்கள் சத்தமாய் ஒரேடியாய் துவங்கும் பொழுது அந்த ஜெபத்திலே ஒரு வல்லமை இருக்காது என்பதை நாங்கள் அறிகிறோம் අපි හඳන්නේ බලාපොරොත්තුවක් නැති අය ලෙස නෙමෙයි බලාපොරොත්තුවක් ඇති අය நாங்கள் கண்ணீர் விடுவது எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதபடியினால் அல்ல எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றபடியினால் ගීතාලේ 51:12 ඔබගේ ගැලවීමේ சங்கீதம் 52:12 මට නැවත දුන මැනව உம்முடைய ரட்சிப்பை எனக்கு மீண்டே தாரும் என்று அங்கே சொல்லப்படுகிறது එතකොට මේ සිද්ධියේදී අපි ස්වාමීන් වහන්සේ වෙත තව ලං වෙනවා இந்த நேரத்திலே நாங்கள் இன்னுமார் தேவனோடு கூட நாங்கள் ஒன்றிணைகிறோம் පස්වෙනි කාරණාව අපි අපිට කියලා තිබෙනවා අපේ දුක දන්නා වූ අපි වගේම දේවල් තුලින් ගියා වූ අපේ උතුම් පූජිකයා වෙත ලං වෙමු February 4:15 February 5:5 சொல்லப்படுகிறது போல 5வது காரியம் என்னவென்றால் எங்களைப் போலவே பாடுகள் அனுபவித்து எங்களுக்காக பாடுகளை அனுபவித்த தேவனிடத்திலே எங்களுடைய குறைகளை குற்றங்களை எங்களுடைய கவலைகளை அவருடைய சமூகத்துக்குள்ளாய் நாங்கள் கொண்டு வர வேண்டும் එවෙච්ච හાર્ට් බ්‍රේක් එක තුලින් ස්වාමීන් වහන්සේ සියලු දේ තුලින් වහන්සේ කැඳවනු ලැබුවා අයට ප්‍රේම කරන අයට යහපතක් කරනවා அந்த உடைந்து போன உள்ளங்களினாலே தேவன் எங்களுக்கு அனைவருக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் தேவன் எங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறார் 1996 පරණ අය දන්නවා අපිට ලොකු කලබගෑනියක් වුණා හිටපු එකම වර්ෂිප් ලීඩර් ලොකු කලබලයක් කරලා එයා ගියා දුක් සහිත කාලයක් නමුත් ඒ තුලින් ස්වාමීන් වහන්සේ අපිව ගොඩනැගුවා 1996 எங்களோடு இருந்த நல்ல வர்ஷிப் லீடர் எங்களை விட்டு சென்றார் அது மிகவும் கவரக்கூடிய காரியமாக எங்களுக்கு மிக கஷ்டத்தை கொடுக்கும் ஒரு காரியமாக இருந்தது අපි ප්‍රේසම් වෙන්න ඕන අර අපේ දුකේදී අපි ස්වාමීන් වහන්සේගෙන් ඈත් වෙන්නේ නැතුව ස්වාමීන් වහන්සේට ලං වෙන්න. எங்களுடைய கவலை வரும் நேரத்திலே நாங்கள் தேவனை விட்டு பின்னோக்கி செல்லாமல் தேவனோடு சேர்ந்து தேவனோடு இன்னுமாக சேரும் ஒரு நேரமாக எங்களுடைய கவலையான நேரங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் 6වෙනි කාරණාව අපි කෘතඥ වෙමු ස්වාමීන් වහන්සේ මේ කොමාරි ඒ දේවල් තුලින් අපි ඉගෙන ගත්ත දේවල් වහන්සේ සියලු දේ තුලින් යහපතක් කරනවා ඒක නිසා ඔක්කොම නරකයි කියලා හිතන්න එපා මේක පුද්ගලයෙක් ගැන කාරණාවක් නම් always remember the person at his best ඒ පුද්ගලයා දැන් නරක වුණාට ඔහු හොඳින් හිටපු කාලේ හොඳම තත්ත්වයෙන් ඔහුව මතක තියාගන්න ඔහුගේ නරක තත්ත්වය ආවර්ජනය කරමින් ඉන්න එපා நாங்கள் மாம்சத்தினால் இரத்தத்தினாலும் இதனுடைய கிருபையினால் நாங்கள் இருந்திருக்கிறோம் அனப்படியினாலே ஒரு மனிதனை குறித்து நாங்கள் பிழையான எண்ணம் இருந்தால் அந்த மனிதன் நன்மையான காரியங்கள் செய்த நாட்களை அந்த மனிதன் எங்களோடு கூட நன்மையா இருந்த நாட்களை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும் அந்த காரியத்தை மாத்திரம் நாங்கள் மனதில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் එහෙම අත්දැකීමක් තුළින් ගියාම
සූුණු පුද්ගලයා අපිට පේනවා ඔහු දැන් සුව වෙලා ඔහු තාම ශක්තිය සම්පූර්ණනේ නැතුවට ඔහු සුව වෙලා අර යාකෝබ්ගේ උකුලට කැඩුනට ඔහු ඇවිදින්න පටන් ගත්තා. ஆனப்படினால அந்த மனிதர் சுகம் பெற்றது போல அந்த யாக்கோபனுடைய அந்த எலும்பு முறிக்கப்பட்டது போல அந்த மனிதன் சுகம் அடைந்ததை நாங்கள் அறிகிறோம். බැසූනේ නැති එක්කෙනා අර නයොමි වගේ කියන්න පුළුවන් මට නයොමි කියන්න එපා මම මාර මගේ චිත්තකම මට අමතක කරන්න බෑ දැන් මට තියෙන එකම වස්තුව චිත්තකමයි කියලා. சுகமடையாதவர் சொல்லலாம் நகோமியை போல என்னை நகோமி என்று கூப்பிட வேண்டாம் மாறா என்று கூப்பிடுங்கள் என்னுடைய கசப்பிலே நான் கசப்பானவனாய் இன்னும் இருக்கிறேன் என்று அப்படிப்பட்டவர்கள் கூறலாம். මං කලින් කිව්වාසේ ගීතාලි 42 5 කියනවා මාගේ ආත්මය මලානික ඉන්නේ මොකද දැන් වහන්සේ තුල බලාපොරොත්තු වෙන්න නැවතත් මම උන්වහන්සේට ප්‍රශංසා කරනවා මාගේ ගැලීමේ දෙයක් වහන්සේ. நான் என்னுடைய தேவனை குறித்து என்னுடைய ஆத்மாவை நன்றி சொல்லி என்னுடைய தேவனை குறித்து நான் எதிர்பார்த்திருக்கிறேன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. என்னுடைய தேவனிடத்தை நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் சொல்லப்படுகிறது. රුක්මාල් කියනවාද හිත උපදේශ 17:7 රුක්මාල් වල තියෙනවා. හිත උපදේශ 17:7 நீதிமொழிகள் 17:7 அங்கே நாங்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் 17:7 මිත්‍රයෙක් සමකාලම ප්‍රේම වන්නේය සහෝදරයෙක් ඉපද සිටින්නේ විපතේදී පිහිටවීමටය. ආමෙන්. එනිසා අපි දන්නවා ඒක හොඳ අවස්ථාවක් දීර්ඝ කාලීන මිතුදම් ඇති කර ගැනීමට. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது நாங்கள் அறிகிறோம். நீண்ட நாட்களாக எங்களுக்கு நட்புறவுகளை நாங்கள் ஏற்படுத்தும்படியாக. யோப் කිව්වා උන්වහන්සේ මා මැරුවත් මම උන්වහන්සේ විශ්වාස කරමි. யோப் 13:15 யோப் 13:15 சொல்லப்படுகிறது தேவன் என்னை மறந்தாலும் நான் அவரை விசுவாசிப்பேன் என்று சொன்னான். ආබ්‍රහම් ගැන කියනවා කිසිම බලාපොරොත්තුවක් තියාගන්න බැරි කොට උන්වහන්සේ එදයා බලාපොරොත්තු තියාගත්ත කියලා රෝම 4:18 ரோமர் 4:18 சொல்லப்படுகிறது எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத நேரத்திலும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின மனிதனாக அங்கே ஆபிரகாம் இருந்தான். ප්‍රසිද්ධ පදමාලාවක් හබකුක් 3:17 මිදිවැලේ ගෙඩි තිබුණත් අත්තික් නොතිබුණත් අත්තික්කා ගහ ඉපදුනේ නැතත් ගාලේ ගවයෝ අඩු වෙලා ගියත් මම ඔබ වහන්සේ කරේ විශ්වාස කරමි. හබකුක් 3:17 3:14 அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் தாட்சைச்செடியிலே பலன் இல்லாமல் போனாலும் மந்தைகளிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் என் கர்த்தரை குறித்து நான் மகிழ்ச்சியாயிருப்பேன் அங்கே சொல்லப்படுகிறது. ඕ ජීසස් අපිට උපකාර කරන්න අපිට දැනෙනවා මේ මතවන්න ඉස්සෙල්ලා දවසේ රටේ දුර්ලභම අපිට දැනෙනවා ස්වාමීන් වහන්සේ தேவனே எங்களுக்கு உபகாரம் செய்யும் ஆண்டவரே இந்த தேர்தல் நாட்களிலே தேசத்தில் இருக்கும் காரியங்களை குறித்து நாங்கள் அறிகிறோம். රටක් කොච්චර අසරණද කියලා අපිට දැනෙනවා. தேசம் எவ்வளவு வீழ்ந்து போவதற்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம். කොපමණ රටේ ධනය නාස්ති වෙලා දූෂණයට ගිහිල්ලාද කියලා අපිට දැනෙනවා. தேசத்தில் எவ்வளவு சொத்துக்கள் அழிந்து போய் அங்கே அழிந்திருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். ජනාධිපතිතුමාට කොච්චර අමාරුවක් දුර්ලභමක් දැනෙනවා ඇද්ද? ඒ දුර්ලභමේදී ඔහු ඔබ වහන්සේට හඬගස්සන්න කියලා අපි ඉල්ලා සිටිනවා. ஜனாதிபதிக்கு எவ்வளவு கவலையில் கஷ்டங்கள் ஏற்பட இருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் அதை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது கஷ்டமான காரியமா இருக்கின்றபடியினாலே ඔව් ඒ සටන වැඩසටහනේදී කිව්වා වගේ දේව වාක්‍යයක් තිබේ මනුෂ්‍යයන්ගේ වාක්‍ය වෙනස් වෙතත් දේව වාක්‍ය වෙනස් වෙන්නේ නැත. அந்த சட்டன நிகழ்ச்சியில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. மனிதருடைய வார்த்தைகள் மாறி போகலாம், அவனுடைய தேவனுடைய வார்த்தை மாறாமல் இருக்கிறது. වහන්සේගේ බලාපොරොත්තුව අපිව ලැජ්ජාට පත් කරන්නේ නැත. அவருடைய காரியம் எங்களை வெட்கப்படுத்த விடாது என்று சொல்லப்படுகிறது. අපි ටික අප්‍රේසම් වෙමු. වෙන நாங்கள் கவனமாக இருப்போம். වෙන බලාපොරොත්තු හිමින් හිමින් දිව්‍ය බලාපොරොත්තුවෙන් අපිව ඉවත් කරනවාද කියලා. வேறு வேறு எதிர்பார்ப்புகள் தேவனிடத்தில் எங்களுக்கு இருக்கும் திவ்யமான எதிர்பார்ப்பிலிருந்து எங்களை தூரமாய் போடுகிறதா என்று.
දෙවන් වහන්සේගෙන් එන ත්‍යාගය රිවෝඩ් එක සම්පත හිමින් හිමින් ඒ වෙනුවට ආදේශ වෙන බලාපොරොත්තු අපිට තියෙනවාද කියලා. தேவனிடத்திலே இருக்கும் அந்த ரிவார்டு எங்களுக்கு கிடைக்கும் காரியங்கள் எங்களை எதிர்பார்க்கிறதா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඒකාන්තයෙන්ම අපිට මේ දැනෙන දුක ගැන අපි ආඥා කරන්න ඕන. எங்களுக்கு ஏற்படும் கவலை අපි ආඥා කරන්නේ ඒ ප්‍රශ්නේදී ස්වාමීන් වහන්සේව දැනගන්න. இந்த பிரச்சனையை நாங்கள் ஜெபிப்பது தேவனை குறித்து, நாங்கள் தேவனை அறியும்படியாக. අපි අහලා තිනවා කන්දේ දෙයන් වහන්සේ තනිතලාවෙත් දෙයන් වහන්සේ කියලා. நாங்கள் அறிந்திருக்கிறோம் மலைகளிலும் தேவன் சமபூமியிலும் தேவன் எங்களுக்குரியவராக இருக்கிறார் என்று. ඉතින් යේසුස් වහන්සේ කුරුසිය මතු පිටති මත 26:36 එයා හයියෙන් කෑ ගැහුවා ඊලෝ ලාමා සබක්තානි මාගේ දෙවෙනි ඔබ මා අත්හැරියා නොවේද? மத்த 26:36 சொல்லப்படுறது இயேசு அங்கே சத்தமாய் சொன்னார், என்னுடைய தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கே சொன்னார். එයා ඒ කෑ ගැහුවේ ඇරමෙයික් භාෂාවෙන්. அவருடைய அரமிக் மொழியிலே அங்கே இயேசு அங்கே சொன்னார், என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று. යෙරුසලමයට ඇරමෙයික් තේරෙන්නේ නැති නිසා ඒගොල්ලෝ කිව්වා මෙයා ඒලිට කෑ ගහනවා කියලා. ඒලිට எருசலேமில் இருப்பவர் அரமிக் மொழி அறியாதபடியினாலே இவர் அங்கே எதை பேசுகிறார், அவர்களை வரச் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். එලියට එන්න කියලා. எலியாவை கூப்பிடுகிறார், எலியாவை வரச் சொல்லுங்கள் என்று அங்கே சொன்னார்கள். මොකද යේසුස් වහන්සේ ඇරමෙයික් භාෂාවෙන් කෑ ගැහුවේ? ஏன் இயேசு அரமிக் மொழியிலே அங்கே பேச காரணம்? මොකද හිතන්නේ? என்ன நினைக்கின்றீர்கள்? ඒ ගලිලේ සාමාන්‍ය භාෂාව ඇරමෙයික්. கலிலேயா மொழி அரமிக் மொழியா இருக்கிறது. එතකොට අර යායරස්ගේ දුව මලුන්ගෙන් නැගිටවන්න ගියාම තලිතා කුමි කියවන්නේ යවුනේ නැගිටින්න. யாயிரசனுடைய மகள் அங்கே மறைத்து போகும் நேரத்திலே வாலிப பெண் பிள்ளை எழுந்திரு என்று சொன்னார் அவர் அந்த மொழியிலே. යේසුස් වහන්සේට කුරුසියේ හරියටම අමාරු නම් උන්වහන්සේගේ මුළු මනුෂ්‍යත්වෙන්ම උන්වහන්සේ කෑ ගැහුවා. ඉතින් පොළොවේ යා වැඩිම පාවිච්චි කරපු හෘදයාංගම භාෂාව ඇරමෙයික්. இயேசு கிறிஸ்துவனுடைய பூமியிலே அநேக நாட்களாக தேவன் விருப்பமாக அங்கே பேசிய மொழி அரமிக் மொழியாக இருக்கிறது. පේතුරුස් කියවනේ නුම මීට පස්සේ කෙෆස් කියලා. ඒ ඇරමෙයික්. பேதுருவை பார்த்தா நீ அடுத்ததாக கேபா என்று அழைக்கப்படுவார் என்று பேதுருவை குறித்து அங்கே அவர் சொன்னார் அரமிக் மொழியிலே. ග්‍රීක එක පෙට්‍රස්. கிரேக்க மொழியிலே பெட்ரஸ் என்று சொல்லப்படுகிறது. ඒකෙන් අපිට තේරෙනවා උන්වහන්සේ කොපමණ මනුෂ්‍යත්වයෙන් හිටියද දැනුණාද අපේ ඔක්කොම දුක් වේදනාවලදී අපිට කියලා තිබෙනවා කුරුසිය දෙස බලන්න කියලා නේද? அவர்கள் தேவனுடைய எவ்வளவு மனித சாயல அவர் வாழ்ந்தார் என்பதை நாங்கள் அறிகிறோம். அவருடைய சிலுவை பரியந்தம் தேவன் எங்களுக்காக எவ்வளவு எங்களை குறித்து விசாரணை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிகிறோம். ඒ අපේ හැම බලාපොරොත්තු කඩවීමක් අමාරුවීමක් අපිව අධිහිල්ලේ කර්තෘ සම්පූර්ණ කරන්නා වූ ක්‍රිස්තුස් වහන්සේ දෙසම බලමින් எங்களுடைய எதிர்பார்ப்புகள் உடைந்து போகும் நேரங்களில் எதிர்பார்ப்பு இல்லாத நேரத்திலே விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிற எங்களுடைய தேவனை குறித்தே நாங்கள் பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். අද දුකක් තුලින් යනකොට අපිට රෙස්ට් එකක් අවශ්‍යයි, රිලැක්සේෂන් එකක් අවශ්‍යයි, නිමාඩුවක් අවශ්‍යයි, යාළුවෝ අවශ්‍යයි. பெற்ற கவலைகளிலே நாங்கள் பயணம் செய்யும் பொழுது எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல், நிம்மதி, அங்கே ஆறுதல் தேர்தல் தேவையா இருக்கிறது. අපේ දුක හංගගෙන ඉඳලා වැඩක් නැහැ. எங்களுடைய கவலைகளை நாங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. අපි සෞභාග්‍යයේදී මිතුරු විතරක් නෙවෙයි දුර්භාග්‍යයේදීත් අපි මිතුරු. நாங்கள் சௌபாக்கியமான நேரத்திலும் அல்ல, எங்களுக்கு கவலைகள் வரும் நேரத்திலும் நாங்கள் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். ගලාතේ 6:2 කියනවා එකිනෙකාගේ බර දරා ගැනීමෙන් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ව්‍යවස්ථා සම්පූර්ණ කරන්න කියලා. ஒருவருடைய குறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவனுடைய காரியத்தை சம்பூர்ணப்படுத்துவர்களா இருக்கிறோம் என்று கலாத்தியர் 6:2 அங்கே சொல்லப்படுகிறது. 1986 ගොඩක් ලෙඩ වුණා. 1986 ஆண்டு நாட்களிலே நான் மிகவும் வியாதிப்பட்டேன். දවස් 17ක් ඇඳීමයි හිටියේ. 17 நாட்களாக நாங்கள் படுக்க நிலையில் இருக்க வேண்டியதாயிற்று. කකුලේ දණහියේ ඇඟිලි වල තුවාල ඇවිල්ලා. கால்களிலே கைகளிலே காயங்கள் அங்கே ஏற்பட்டிருந்தது. මම ළඟ ඉතින් දිවා රාත්‍රී හිටියේ බ්‍රදර් මහින්ද.
எனக்கு பக்கத்திலே அநேக நேரமாக என்னோடு இருந்தவர் பிரதர் மஹிந்த அன்றைய நாட்களிலே. ඒගොල්ලෝ ඇඳ වට කරගෙන යාඥා කරා. என்னுடைய கட்டிலை சுற்றி கொண்டு அமர்ந்து என்னோடு ஜெபம் பண்ணியவர்கள். ඉතින් අපිට අපි දුකේදිත් නමස්කාර කරනවා නේද? නමස්කාර කරනවා. நாங்கள் கவலை வரும் நேரத்திலேயும் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். අපේ ගීතාවලිවල ගීතාවලිය පොතේ ගීතිකා වර්ග 3ක් තියෙනවා. சங்கீத புத்தகத்திலே 3 வகையான அங்கே பாடல்கள் இருக்கிறது. එකක් තමයි ස්වාමීන් වහන්සේ තුල වාසය. ஒரு காரியம்தான் தேவனோடு கூட நாங்கள் வாசமாக இருப்பது. ඊළඟ එක තමයි අප්සෙට් එක, disorientation. ඒ තිබුණු සුරක්ෂිත වාසය කැඩිලා බිඳිලා සමහර ගීතාවලි පටන් ගන්නෙ කුණාටුවකින්. சில பாதுகாப்பு அரண்கள் முறிக்கப்பட்டு சில சங்கீதங்கள் தொடங்கப்படுகிறது அங்கே புயல் காற்று வீசுவது போல. කුණාටුව අපිකම ගීතාලයේ පද 20ක් තියෙනවා. පද 17ක් කුණාටුව. 20 வார்த்தைகள் வசனங்கள் இருக்கிறது. அங்கே 17 வசனங்கள் புயல் காற்றை குறித்து பேசுகிறது. අන්තිම පද 3 කියනවා කුණාටුවෙන් එළියට ආපු හැටි. கடைசி 3 வசனங்கள் அங்கே சொல்லப்படுகிறது அந்த புயல் காற்றிலிருந்து எப்படி நாங்கள் வெளியிலே வந்தோம் என்பதை குறித்து. තුන්වෙනි ගීතිකා වර්ගය කරච්චලෙන් යන්තම් එළියට ඇවිල්ලා අම්බෝ දෙවියන් වහන්සේ බොහොම ස්තුතියි මාව ගලව ගත්තට අම්බෝ එහෙමයි ඒ ගීතිකාවල ඇති. அந்த மூன்றாவது முறையான சங்கீதம் எங்களுக்கு கரைச்சலான நேரங்களே ஐயோ தேவனே எங்களுக்கு நன்றி எந்த கச்சரிந்தனை விடுவித்தீரே உமக்கு நன்றி தகப்பனே என்று சொல்லப்படும் அந்த காரியம். ඒ නිසා තමයි අපි හැමදාම ගීතාවලිය කියවනවා නේද? ஆனபடியினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் சங்கீதத்தை நாங்கள் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ඒක නිකන් අපේ ආත්මීය අත්පොතර වගේ. எங்களுடைய ஆவியின் எங்கள் கையேடு போன்றது அந்த சங்கீதங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானிக்க வேண்டும். අපේ මිෂන් ට්‍රැවල් පොත වගේ, මිෂන් ගමන් පොත වගේ. අපිත් එක්ක ගමන් ගත්ත පොත. எங்களுடைய எதிர்பார்ப்பின் புத்தகம் நாங்கள் எதிர்நோக்கும் எங்களுடைய நோக்க கூற்றாக ඔච්චර තමයි කියන්න තියෙන්නේ. இதை குறித்து தான் இன்றைய நாள் நாங்கள் பேச விரும்பினேன். බිඳුණු හදක්, කැඩුණු හදක් සුවපත් වීම. உடைந்து போன நொந்து போன உள்ளம் எப்படி சுகமடைவது குறித்து. එහෙම කෙනාගේ තිබෙනවා අලුත් මොළොක්කමක්. அப்படிப்பட்டவர்களிடத்திலே ஒரு நல்ல ஒரு சாந்தமான ஒரு குணம் அங்கே இருக்கிறோம். මොළොක් ගුණයක් තියෙනවා. சாந்த குணம் அங்கே இருக்கும். දිලිඳු සිතක් තියෙනවා. ஏழ்மையான ஒரு உள்ளம் இருக்கும். ශෝකවන්න ආශිර්වාද ලද්දේ ඔහු සනසනු ලබන්නේ. சோகமடைவர்கள் துக்கமடைவர்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவர்கள் நிம்மதி இளைப்பாறுதல் அடைவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. පාවුල්තුමා කියනකොට අයියෝ මේක මගෙන් අහක් කරන්න කියලා පියාණන් වහන්සේ කිව්වා මගේ කරුණාව ඔබට සෑහේ කියලා. பவுல் அங்கே சொன்னார் தேவனே என்னிடத்திலே என்னை எடுத்து போடும் என்று. ஆனால் சொன்னால் தேவன் அவரை பார்த்து சொன்னார் என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று. අපේ කෝල් එකේ ටෆ්නස් එක எங்களுடைய அழைப்பின் முக்கிய காரணம் එසා 53:10 තියෙනවා. ஏசாயா 53:10 வசனத்திலே சொல்லப்படுகிறது. tough call and great rewards. ඒ කියන්නේ අමාරු කැදවීම සහ මහත් ප්‍රතිඵල. கஷ்டமான அழைப்பும் பெரிதான அதனுடைய பிரதிபலனம் என்று சொல்லப்படுகிறது. Hudson Taylor කිව්වා those who bear the cross will wear the crown කියලා. කුරුසිය දරන්නෝ කිරුළ පළඳිනම කියලා. ஹட்சன் டெய்லர் அங்கே சொன்னார் சிலுவையை ஏற்றுக்கொள்ளுவர்கள் தன்னுடைய மகிமையான கிரீடத்தை அங்கே பெற்றுக் கொள்வார்கள் என்று. ஏசாயா 53:10 ஏசாயா 53:10 வசனம். එහෙත් උන්වහන්සේ පොඩි කරන්ට ස්වාමීන් වහන්සේ කැමැතිව දුකට පත් කළසේක. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். ඔබ උන්වහන්සේගේ ප්‍රාණය පාප පූජාවක් කරන විට උන්වහන්සේ තමන්ගේ වංශය දැක තමන් දවස් වැඩි කරනසේක.
அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சன்னதியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්තද උන්වහන්සේගේ අතෙහි සඵල වන්නේ. கர்த்தருடைய சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும். ඉතින් මෙහෙම අමාරු කැඳවීමකට අපි එකඟ වුණොත් இப்படியான கஷ்டமான ஒரு அழைப்புக்கு நாங்கள் முன்வருவோமானால் මේකේ තිබෙනවා උන්වහන්සේගේ රිවෝඩ් 3ක්. தேவன் எங்களுக்கு கொடுக்கும் 3 ரிவார்ட் அங்கே இருக்கிறது. මතු පැමිණෙන ඊළඟ පරම්පරාව අපිට පේනවා. வர இருக்கும் மற்ற எங்களுக்கு பின்பதா இருக்கும் பரம்பரையை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளும் முகமாக ඒ තුලින් උන්වහන්සේගේ දවස් වැඩි වෙනවා. அதற்குள்ளாக தேவனுடைய நாட்கள் எங்களிடத்திலே அதிகரிக்கும். උන්වහන්සේ හිටියේ ඊශ්‍රායලයේ විතරයි උන්වහන්සේ ජීවත් වුණේ. එළියට ගිහිල්ලා නැහැ. இயேசு கிறிஸ்துவான இஸ்ரவேல் தேசத்திலே மாத்திரம் வாழ்ந்தார், அதை விட்டு வெளியே செல்லவில்லை. දැන් උන්වහන්සේගේ සුභාරංචිය හැම දේශයකට හැම ගෝත්‍රයකට ගිහිල්ලා ලෝකෙ ඔක්කොම භාෂාවලට පරිවර්තනය කළා තියෙනවා. ஆனால் இன்றைய நாள் வரும் பொழுது தேவனுடைய சுவிசேஷம் எல்லா மொழிகளையும் பிரதிபலிக்கப்பட்டு எல்லா தேசங்களுக்கும் தன்னுடைய சுவிசேஷம் அங்கே பிரசங்கிக்கப்பட்டு விட்டது. ඉතින් අපි මේ දුක් විඳීම තුළින් යනකොට ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත උන්වහන්සේගේ අතෙහි සඵලවන්නේ. இந்த கவலையில் துன்பங்களோடு கூட நாங்கள் பயணம் செல்லும் பொழுது தேவனுடைய கரங்களினாலே நாங்கள் பிரதிபலன் பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். අපි මේ කැඳවීමට එකඟ වෙනවා නම් நாங்கள் இந்த அழைப்புக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்வோமானால் උන්වහන්සේගේ කැමැත්ත හැමතිස්සෙම අපේ අතේ වැඩයට උන්වහන්සේගේ කැමැත්ත සඵල වෙනවා. அவருடைய விருப்பம் அவருடைய சித்தம் எங்களுடைய கையின் காரியங்களை வாய்க்க பண்ணும். ලොකු පොරොන්දුවක්. பெரிய ஒரு பொருத்தனை கொடுத்திருக்கிறார். ලොකු තියාගයක්. பெரியதொரு பரிசு கொடுத்திருக்கிறார். ලොකු මිලයක්. பெரிய ஒரு எங்களுக்காக அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார். අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபத்திலே ஒருமனப்படுவோம்.